தமிழ் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக அறிமுகமாகி நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவராக வலம் வருபவர் ராகவா லாரன்ஸ். இவர் எடுத்த முனி திரைப்படம் மக்களிடத்தில் பெரிய வெற்றி அடைய அதன் தொடர்ச்சியாக காஞ்சனா படத்தை ஆரம்பித்தார். இந்த படமும் மெகா ஹிட் அடித்தவுடன் தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களை இயக்கி நடித்து வெற்றி கண்டார். காஞ்சனா படங்களில் ஹைலைட்டே பேய் படம் பார்க்க பிடிக்காதவர்களையும் பார்க்க வைப்பதுதான். காரணம், ஹாரர் படத்தில் அதிக அளவு காமெடி, மாசான பாடல்களை வைத்து எடுக்க ஆரம்பித்தது இவர்தான். இது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இதே டெம்ப்ளேட்டில் படங்களை இயக்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வருடமே காஞ்சனா 4 படம் திரையரங்கில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து சமீபத்தில் இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாகவும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. வழக்கம் போல இந்த படத்தையும் ராகவா லாரன்ஸ் தான் எழுதி இயக்கி நடித்து வருகிறார். காஞ்சனா 4ஆம் பாகத்திலும் அவருக்கு 2 கதாநாயகிகள் நடிக்கின்றனர். ராகவா லாரன்ஸுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறாராம். பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே ரசிகர்களின் மனதில் பாசிட்டிவாக அமர்ந்து விட்டார். இதனால் தளபதி 69 படமான ஜனநாயகன் படத்திலும் விஜயுடன் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை தேடி தந்தது. சூர்யாவுடன் இவர் இணைந்து நடித்துள்ள ரெட்ரோ படமும் மே மாதம் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது இவர் காஞ்சனா 4 படத்தில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை கோல்டு மைன்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாகவும் கிட்டத்தட்ட 100 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தை 3Dயில் உருவாக்கி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தியேட்டரில் காஞ்சனா 4ஆம் பாகம் வேற லெவலில் பயத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் விஜயை கெஸ்ட் ரோலில் என்ட்ரி கொடுக்க வாய்ப்பிருக்கிறதாம். விரைவில் மாசான ட்ரெய்லர் வெளியாகும் என கூறப்படுகிறது. தியேட்டரில் 3Dயில் ட்ரெய்லர் வெளியானால் ரசிகர்களுக்கு சம ட்ரீட்டாக இருக்கும். மேலும் பொள்ளாச்சியில் உள்ள மாசாணி அம்மன் கோயிலில் தான் காஞ்சனா 4 படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றதாகவும் செய்திகள் வந்தன. அதோடு இந்த ஆண்டில் அதிகாரம், பென்ஸ், காலபைரவா, புல்லட் ஆகிய படங்களிலும் ராகவா லாரன்ஸ் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.